ஸோ இங்க வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் வந்து SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு வந்து 3 காம்பவுண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 2 புரோமோ, 2 மெத்தில் பியூட்டேன் வந்து குடுத்துருக்காங்க. 1 புரோமோ பென்டேன் குடுத்துருக்காங்க. 2 புரோமோ பென்டேன் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து எப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சார் பார்த்தோனே டக்குன்னு வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சில பாயிண்ட் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். முதல்ல SN2 அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 2 மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் இல்லையா? அப்ப 2 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா, அப்ப ஒரு மாலிக்யூல் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அந்த ரியாக்டன்ட் நமக்கு கிடைக்கணும்னா ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் இன்னொரு மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ண முடியும் இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாலிக்யூல் வந்து ஃப்ரீயா இருக்கணும்னா, அப்ப பிரைமரில தான் மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. செகண்டரில வந்து 2வது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரில வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப பிரைமரில தான் நமக்கு வந்து மோர் பாசிபிள். செகண்ட்ல கம்மியா இருக்கும். டெர்ஷியரி இருக்கும். இந்த பாயிண்ட்ட நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். அப்ப SN2 அப்படின்னாலே 2 மாலிக்யூல் அங்க ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா, அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து இருக்கணும். ஓகே. அப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா, பிரைமரில தான் நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் செகண்டரில வந்து இருக்கும். அப்புறம் டெர்ஷியரில ரொம்ப கிரவுடடா வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அப்ப இந்த 3 மாலிக்யூல்ல எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷியரின்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கார்பன்ல 2 சப்ஸ்டிட்யூட் இருந்தா அது வந்து நமக்கு வந்து டெர்ஷியரியா வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க 2வது கார்பன்லயே மெத்தில் இருக்கு. 2வது கார்பன்லயும் புரோமின் வந்து இருக்குது. அப்ப இது டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெர்ஷியரியா தான் இருக்கும். அப்ப இங்க குடுத்திருக்கிற காம்பவுண்ட் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரின்றத ஈஸியா வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க? 1 புரோமோன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, அது நமக்கு என்ன பண்ணா பிரைமரியா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு எப்பவுமே ஃபங்ஷனல் குரூப் இருந்தது அப்படின்னா, அது பிரைமரியா தான் இருக்கும். 2 புரோமோ வந்து இருக்குது. அதாவது ஒரு கார்பன்ல ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் இருக்குது. ஆனா அது ஃபர்ஸ்ட் கார்பனே இல்ல. அது செகண்ட் கார்பனா இருக்கலாம், தேர்ட் கார்பனா இருக்கலாம், ஃபோர்த் கார்பனா இருக்கலாம். ஏதோ ஒரு கார்பன்ல ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் மட்டும் தான் இருக்குது. ஆனா அது கார்னர் கார்பன் கிடையாது. ஃபர்ஸ்ட் கார்பன் கிடையாது அப்படின்னா, அப்ப நமக்கு என்னன்னா செகண்டரியா வந்து இருக்கும். அப்ப நம்ம இத பார்த்தோனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷியரி வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அப்படி இல்ல எனக்கு பார்த்தோனே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து எழுதி பார்க்கணும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நமக்கு என்ன இருக்குது? பியூட்டேன் வந்து இருக்குது. 1, 2, 3, 4 பியூட்டேன் வந்து இருக்குது. அப்ப செகண்ட் பொசிஷன்ல நமக்கு வந்து மெத்தில் இருக்குது. செகண்ட் பொசிஷன்ல நமக்கு வந்து புரோமின் வந்து இருக்குது. அப்ப இது வந்து நமக்கு வந்து டெர்ஷியரி. அப்ப இங்க என்ன இருக்குது? இங்க சுத்தி கிரவுடடா இருக்குது. புரோமினை சுத்தி எல்லாமே கிரவுடடா இருக்குது. அப்ப இது வந்து SN2 மெக்கானிசத்துக்கு மோர் ஃபேவரபிள் வந்து கிடையாது. ஏன்னா SN2 மெக்கானிசம் நமக்கு எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா வந்து இருக்கணும். செகண்ட் கார்பன் என்ன குடுத்துருக்காங்க? 4 கார்பன் ஆட்டம். 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் கார்பன் இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோமின் வந்து இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிரவுடடா இருந்தாலும், மீதி 2 பக்கம் நமக்கு என்ன இருக்குது? ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்க நமக்கு கிரவுடடா இருக்குது. அப்ப 2 பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது. அப்ப இங்க OH- வந்து அட்டாக் பண்றதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப இங்க ரியாக்ஷன் வந்து SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளா வந்து இருக்குது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதி கண்டுபிடிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. நான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். டைம சேவ் பண்ணணும் அப்படின்னா, இதான் பெஸ்ட் மெத்தட். அப்ப SN2னாலே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும்போது பிரைமரி தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளா இருக்கும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.